ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிசி சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு vlog. இன்றைக்கி இந்த vlogல வந்து என்ன பண்ணலான் இருக்குன்னா, இந்த தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறையோட இந்த ஒரு கிட் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றியான ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு ஈஸியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். கேரட் அல்வா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ கேரட்டோட விலை வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சிருக்கப்ப நம்ம நிறைய அதை வச்சு ஸ்வீட்ஸ்லாம் பண்ணலான் இருந்தது. ஸோ அதனால் கேரட் அல்வா பண்ணலான்னு இருக்கோம். 1 kgயே 60 rupees சம்திங் தான். ஸோ அதனால் அது ஒரு ஈஸியான ரெசிபி. 30 minutesல நீங்கள் பண்ணிடலாம். எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா 20 minutesல பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம இந்த vlogக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்ரோ பேக்கும் அதுக்கு கூட வந்து 2 கிலோ கொக்கோ பீட், அதாவது தேங்காய் நார் கழிவு கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் இதில் வந்து இந்த க்ரோ பேக் ஓப்பன் பண்ணி அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோன்னா அது அப்படியே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு கையேடு தொட்டும் கையேடு. நான் இது என்னென்னு இன்னும் படிக்கலை. மேபி இது வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம், என்னென்ன மருந்து போடலாங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். வேணுன்னா நான் படித்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி விதைகள்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கத்திரி, சுரைக்காய், வெண்டை, முருங்கை, அவரை, அப்புறம் வந்து புஷ் பீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு 3 வகையான உரம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அசோஸ் பைரில்லம் அண்டு ட்ரைகோடர்மா விரிடி அண்டு பாஸ்போ பாக்டீரியா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கிட்டு வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த கிட் வந்து இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் வந்து உள்ளேயே 2 kgs கொக்கோ பீட் இருக்குது. இது இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 6 பீஸ் க்ரோ பேக்கும் அதுக்கு வந்து கொக்கோ பீட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த ரப்பர் பேண்டை வந்து எடுத்தா இந்த ரப்பர் பேண்ட் எடுத்தால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொக்கோ பீட் இருக்குது. இது 2 kg ஓகேங்களா. ஸோ நல்லா கவர் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான கவர் தான். ரொம்ப தின்னாலாம் இல்லை, நல்லா திக்காகவே இருக்குது. நான் இது வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது வந்து கார்டனில் இது எப்படி யூசேஜ் எப்படி இருக்குது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி 5 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 6 க்ரோ பேக்ஸும் 6 × 2 12 kg கொக்கோ பீட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் ஒரு 6 to 7 சீட்ஸ் கொடுக்குறாங்க இந்த உரம். அப்புறம் வந்து நீம் ஆயில் கொடுத்துருக்காங்க, வேப்பெண்ணெய். இது எல்லாமே இதிலே யூசேஜ் இருக்குது, எப்படி பண்ணணுன்ட்டு யூசேஜ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது பாருங்கள், நீம் சால்ட், பார்த்திங்கனாவே தெரியும். நான் என்னோடய கார்டன் நான் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னங்கிறத நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் கண்டிப்பாக. பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் க்ராப்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் இந்த ப்ரைஸ்க்கு. நான் இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னா 510க்கு வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ்க்கு இது அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஏரியாவில் வந்து இது கிடச்சிதுன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோருக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். உங்களுக்கும் கிடைச்சுன்னா நீங்கள் இது வாங்கி ஒரு சின்ன இடம் இருந்தாலும் நீங்கள் வந்து வைங்க.
வீட்டில் கீரை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், பாகற்காய், கத்திரி எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே வரும். ஸோ இது இருந்ததுன்னா பக்கத்தில் நீங்களும் இது வாங்கிக்கலாம். வெளியே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 kg கோகோபீட் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது வந்து அஃபோர்டபுள் தான். நீங்கள் பார்த்து யோசிச்சு பாருங்கள். 2 kg 12 into 50 போட்டு பாருங்கள், அதுவே உங்களுக்கு 600 rupees வருது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது அஃபோர்டபுள் தான். அதேமாதிரி சீட்ஸும் நீங்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம மேபி ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து இது கிடச்சிருக்கலாம். நம்ம ஒவ்வொரு சீட்ஸும் 20 rupees ஆகுது வெளியே வாங்கும்போது. 10லேருந்து 20 சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சீட்ஸ்க்கும். ஸோ இது எப்படி வாங்கணுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட் இருக்கிற கலெக்ட்ரேட் அங்கே போய் இந்த கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே கரெக்டாக போய் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நானும் கலெக்ட்ரேட் கிட்ட போய் தான் நான் இது வந்து டீட்டெயில்ஸ் விசாரித்து வாங்கினேன். அங்கே வந்து இந்த தோட்டக்கலை துறை இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே போய் கேட்டிங்கன்னா இது எங்கே கிடைக்கும், இந்த கிட்டு வந்து எப்போது புக் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நான் ஜஸ்ட்டு அந்த தோட்டக்கலை துறையில் போயிட்டு ஜஸ்ட் என் நேம், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு 2 months கழிச்சு தான், அதுவும் இன்றைக்கி தான் கால் பண்ணி வந்து உங்கள் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க, rupees 510 சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் பார்க்கும்போது எனக்கு 510 வந்து வெரி வெரி அஃபோர்டபுள் தான் நான் நினைக்கிறேன். வெளியே இந்த க்ரோ பேக் வந்து ஒன்று வாங்கும்போது 30 to 40 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அஃபோர்டபுள் தான். சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். எனக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு கேரட் அல்வா செய்ய போகிறோம். சும்மா சாதாரணமான ஒரு இதுதான். நீங்கள் பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்குறோம். நீங்கள் செஞ்சு பாருங்க, எப்படி நல்லா இருக்குமா என்னன்னு பார்த்துக்குங்க. இதில் 1 கப்பு கேரட்டு துருவி வச்சுருக்குறோம். அது எவ்வளோ கிலோ இருக்கும்? 3/4 கிலோ. ஒரு 3/4 கிலோ இருக்குங்க. அப்புறம் இந்த கப்பில் ஒரு 2 கப்பு சர்க்கரை. வேறு இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு நெய். இல்லை உங்களுக்கு நெய் நல்லா நிறைய வேணும்னா நீங்கள் 1 கப்பை ஊற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர் பால். அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். நெய்யில் தாளிச்சு கொட்டணுமா? ஆமாம், நெய்யில் தாளித்து எடுத்து வச்சுக்குங்க. திராட்சை வேணால் திராட்சை உங்கள் பிரியும் போல் போட்டுக்கலாம். ஜாதிக்காயும் ஏலக்காயும் நுணுக்கி வச்சுக்கோங்க. நீ வந்து செய்முறை பாருங்க. நம்ம இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்துடலாமா? நீங்கள் ஊற்றுங்க தண்ணி கொஞ்சம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வந்து நல்லா கீயில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நெய் போட்டிருக்கோம். உடச்சிருக்கா? உங்களுக்கு முந்திரி பருப்பு நிறைய வேணால் நிறைய போட்டுக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா இப்படி உடச்சி போட்டுக்கலாம். வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தால் எடுத்து எடுத்து சாப்பிட பிரியப்படுவாங்க. அதனால நிறைய போட முடியாது. நீங்கள் இப்படி 2 உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி வச்சுருக்கோம். போட்டாச்சு. உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்குங்க. திராட்சை போடணுன்னா போட்டுக்குங்க. பிஸ்தா பருப்பு போடுறாப்புலன்னா போட்டுக்குங்க. அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுக்கணுமாங்க? சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு எளிமையான ஒரு ஸ்வீட்டு. வீட்டிலே செஞ்சிடலாம். வீட்டிலே செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒருத்தர் வசதி பொறுத்து
முந்திரி பருப்பு அவங்க வசதிக்கு நிறைய வாங்க முடியாது. இப்போ வந்து கேரட் சீசன், கொஞ்சம் விலை கம்மி. 120லேருந்து 100 ரூபாய்க்கு விற்குது. இன்னைக்கு வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கே கிடைக்குது. அதனால அது ஒரு ஈஸியாக செஞ்சுக்கலாம். சத்துமாச்சு, குழந்தைகளும் பெரியமா சாப்பிடுவாங்க. இதுலேயே நல்ல கலர் கிடைக்கி. ஜிலேபி பவுடர்லாம் போட்டுறாதீங்க, இதே நல்ல கலர் கிடைக்கி. முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. பால் ஊற்றி இது பண்ணுவோம். பால் ஊற்றி கேரட் போட்டுருணுமா? ஆமாம். பால் ஒரு டம்ளர் பால் காய்ச்சினது காய்ச்சாததும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேரட் போடுறோம். இது நாங்கள் வந்து காய்ச்சின பால் ஊற்றிட்டோம். அதனால கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஊற்றுனதுமே போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். முக்கால் கிலோ கேரட்டுக்கு 1.5 டம்ளர் பால் ஊற்றலாமா? 1.5 டம்ளர். நல்லா கேரட் வந்து இதில் நல்லா வேகணும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும் நல்லா கேரட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஜிலேபி பவுடரை யூஸ் பண்ண வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அது பவுடரே போட வேண்டாம். இதே நல்லா கலர் கிடைக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வேகும். கேரட் நல்லா மூழ்கிற அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகும். பாலே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றினீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கேரட்டு சீவனது இப்படி முங்கி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்தாத்தான் நல்லா இருக்கு. அல்வா வந்து கொஞ்சம் சாப்பிட்டா வரும். நல்லா இருக்கு. இல்லைன்னா மென்று சாப்பிட்றாப்புல இருக்கு. இது வேகையில் அந்த பால் வந்து மேலே வரும். தண்ணி விட்டுக்குமல்ல, கரெக்டாக இருக்கு. சரி, நல்லா கேரட் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம போட்ட கேரட் வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு, நல்லா வெந்து. அடுத்து என்ன பண்ணுறது, ஆட் பண்ணுறது? அது துணி சர்க்கரை. வேறு இப்படி கிளறி இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே பாலெல்லாம் நல்லா வெந்து சுண்டிடுச்சு. கையில் இப்படி எடுத்து நசுக்குனால இப்படி அமுத்தி பார்த்தீங்கனால நல்லா வெந்திருக்கிறது தெரியும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாமா? இந்த கப்புக்கு இந்த கப்பில் 2 கப்பு. ரெண்டு கப். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லூஸ் ஆகும், நல்லா வேகும் அது சர்க்கரை தண்ணியிலையும். நல்லா இந்த மாதிரி தண்ணி ஆயிரும். அப்புறம் நல்லா மறுபடியும் வேகணும், கெட்டியாகும். இப்போ கெட்டியாகும்போது நெய் ஊற்றிக்கணும்.
நல்லா கேரட் வந்து இந்த சர்க்கரை போட்டோம் இல்லையா அந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி தண்ணி இருந்துச்சு, இப்போ நல்லா வற்றிடுச்சு. நல்லா கிளறணும். நெய் வந்து 2 ஸ்பூன் போதும் ஏங்கத்த. போதும். நல்லா கேரட்டு வந்து நல்லா வெந்துருச்சு சர்க்கரை தண்ணியில். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நெய். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், நெய் வேணுன்னா. பண்ணிடலாம். ஏலக்காய், ஜாதிக்காய், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிண்டிடணும், கலக்கிடலாம். கேரட்டெல்லாம் ரெடி. ரொம்ப ஓவராக வேக வைக்கக்கூடாது, சர்க்கரை ஆயிருமா? ஆமாம், சரி. சர்க்கரை அல்வா பதம் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருண்டு வரும், அப்போ ஆஃப் பண்ணிடணும். கேரட் அல்வா ரெடி. ஈஸியான சிம்பிளான நம்ம செலவில்லாத ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லி குழந்தைன்றது வயதா முதியவர்கள் வரை சாப்பிடலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு மாமா கொடுத்துருங்க, டேஸ்ட் பண்ணிட்டு. சாமி சஷ்டி எல்லாம் முறையாக